ஜெய் சத்குரு. கோவிந்தபுரம் சத்குரு ஞானானந்த பாதுகா மண்டபத்தில் ஜனங்களுடைய நன்மைக்காக தொடர்ந்த பிரார்த்தனைகளும் சமூக சேவை நடவடிக்கைகளாக அன்னதானம் முதலான நல்ல காரியங்களும் நடக்கிறது. இதுக்கு கைங்கரியம் பண்ணி எங்களுடைய கரங்களை வலுப்படுத்தணும்னு நினைக்கிறவா உங்களால் முடிஞ்ச காணிக்கைகளை எங்களுடைய ட்ரஸ்ட்டுகளுக்கு அனுப்பிச்சு அந்த விவரத்தை எங்களுடைய ஆஃபீஸ் நம்பரில் தெரியப்படுத்தினா உங்களுக்கு ரசீதும் பிரசாதம் அனுப்பப்படும். எல்லாருடைய ஒத்துழைப்பையும் நான் வேண்டி கேட்டேன். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோ ஹரா. அருணகிரிநாத சுவாமியுடைய கொங்கணகிரிக்கு உண்டான திருப்புகழ் இப்போ நாம் பாட போகிறோம். ஐங்கரனை ஒத்த மனம் மயம்புலம் அகற்றி வளர் அந்தி பகலற்ற நினைவருள்வாயே முருகா அருள்வாயே. அம்புவி தனக்குள் வளர் செந்தமிழ் வழுத்தி உன்னை அன்பொடு துதிக்க மனம் அருள்வாயே முருகா அருள்வாயே. தங்கிய தவத்துணர்வு தந்தடிமை முக்தி பெற சந்திர வெளிக்கு வழி அருள்வாயே முருகா அருள்வாயே. தண்டிகை கனப்பவுசு எண்டிசை மதிக்க வளர் சம்பிரம விதத்துடனே அருள்வாயே முருகா அருள்வாயே. மங்கையர் சுகத்தை வெகு இங்கிதம் எனுற்ற மனம் உந்தனை நினைத்தமய அருள்வாயே முருகா அருள்வாயே. மண்டலி கரப்பகலும் வந்த சுபரக்ஷை பூரி வந்தனைய புத்தியினை அருள்வாயே முருகா அருள்வாயே. கொங்கில் உயிர் பெற்று வளர் தென்கரையில் அப்பரருள் கொண்டு உடல் உற்ற பொருள் அருள்வாயே முருகா அருள்வாயே. குஞ்சரமுகர் கிளைய கந்தன் என வெற்றி பெறு கொங்கணகிரிக்குள் வளர் பெருமாளே முருகா அருள்வாயே. தங்கிய தவத்துணர்வு தந்து அடிமை முக்தி பெற சந்திர வெளிக்கு வழி அருள்வாயே முருகா அருள்வாயே. தண்டிகை கனப்பவுசு எண்டிசை மதிக்க வளர் சம்பிரம விதத்துடனே அருள்வாயே முருகா அருள்வாயே. பகவான்கிட்ட எப்படி பிரார்த்தனை பண்ணணும்னு மகான்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறா. லௌகீக விஷயம் பகவான்கிட்ட கேட்கலாமா கூடாதுன்னு தாராளமாக கேட்கலாம்ங்கிற ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். வேறு யார் நீ கேட்பே? லட்சியம் என்னவோ தெய்வீகம்தான், பகவானோட கலக்கிறது தான்னா கூட சரீரம்னு ஒன்று இருக்குது, அதுக்குன்னு சில அடிப்படை தேவைகள் இருக்கு இல்லையா? சுவாமியை கேட்டு சுவாமி அருளால் தான் எல்லாம் நடக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணமே நமக்கு பக்தியை ஊக்குவிக்கும். அந்த பக்தி வளர்ந்து அபிவிருத்தியாகி பராபக்தியாகி சுவாமியை தவிர எதுவும் வேணாங்கிற எண்ணம் வந்துடும். அதனால் அந்த நிலையை அருணகிரிநாதர் நமக்கு படிப்படியாக சொல்லித்தரார். விக்னேஸ்வர பகவான்
4 கரங்களும் தும்பிக்கையும் சேர்ந்து 5 கரங்கள் உள்ளவர். அதனால் 5 கரத்தனை ஆனை முகத்தனைன்னு சொல்லுவோம் இல்லையா. 5 கரம்னா விநாயக பெருமானோடதுன்னு அர்த்தம். மனசு எப்படி இருக்கு அப்படின்னா, சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தன்னு 5 விதமான இயக்கங்களை பண்ணுறது. கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, மூக்கு புகர்றது, நாக்கு ருசிக்கிறது, வாய்க்கு இன்னொரு வேலையும் இருக்குது பேசுறதுன்னு ஒன்று. 5வது என்ன, உடம்பு தோல் தொடு உணர்ச்சி. இந்த 5 உணர்ச்சியால் மனசு வெளி உலகத்தோடு தொடர்பு கொள்வது. இந்த 5த்துக்கும் பிரதானமாக உள்ளது மனசு. அதனால் மனசுலேயே கண் இருக்குது, மனசுலேயே காது இருக்குது, மனசுலேயே வாய் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாள். மனக்கண்ணால் பார்த்தேன்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ கண்ணை மூடினா இப்போ நான் தபோவனத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு மனசு கண்ணால் பார்க்கலாம். எப்போவோ கேட்ட பாட்டை உள்செவியால் கேட்கலாம். எப்போவோ முகர்ந்த வாசனையை நினச்சி பார்க்கலாம். எப்போவோ ருசித்த ஒரு உணவை நினச்சி பார்க்கலாம். எப்போவோ பாண்டங்களை தொற்றுக்கோம் மூலஸ்தானத்தில் போயின்னா அந்த ஸ்பர்சத்தை நினச்சி பார்க்கலாம். அப்படி எல்லாமே மனசுக்குள்ளே இருக்குங்கிறதுனால இந்த 5 புலனையும் மனசு ஆள்றது. அந்த மனசை முருகப்பெருமானே, விநாயகரோட தம்பியே, உன் கருணையால் அண்ணாவும் தம்பியுமா இருக்கிற நீங்கள் ஆட்சி பண்ணுங்கோ. ஆனால் என் மனசு என் இஷ்டத்துக்கு இருக்கக்கூடாதுப்பா. கண்டதையும் பார்த்து, கண்டதையும் கேட்டு, கண்டதையும் முகர்ந்து, கண்டதையும் சாப்பிட்டு, கண்டதையும் தொட்டு காணாத ஒன்றை இப்போ காண போகிறேன்னா. அதனால் எனக்கு புலநடக்கம், இந்திரிய நிகிரகம் வேணும். அதுக்கு விக்னேஸ்வர பகவான் மாதிரி மனசு வேணும்னு கேட்குறார். புலநடக்கத்தில் சிறந்தது எதுன்னா மனோ நிகிரகம். இதை விநாயகர் எனக்கு அனுகிரகம் பண்ணினார்னு ஔவையார் சொல்கிறா. விநாயகர் அகவல்ல 9 வாயில் ஒரு மந்திரத்தால் 50 கதவை அடைப்பதும் காட்டின்னு சொல்கிறா. அப்போது நவத்வாரங்கள் இருக்கிற 9 வாசல் இருக்கிற இந்த உடம்பு, இதில் 5 புலன்கள். இதை குருநாதனாக வந்து விக்னேஸ்வர பகவான் ஒரு மந்திரம் கொடுத்து அதை அப்படியே அடைச்சி விட்டார். 50 கதவை அடைப்பதும் காட்டிங்கிற. அது மாதிரி அவரோட கருணை வேணும் இல்லையா. அப்போது அந்த மாதிரி மனசு வேணும்னு தன் இஷ்ட தெய்வமான முருகனை கேட்குறார். ஐங்கரனை ஒத்த மனம் 5 அகற்றி வளர் அந்தி பகல் அற்ற நினைவு அருள்வாயே. ராத்திரி பகல் தெரியாதபடிக்கு அப்படி ஞான நிஷ்டால் இருக்கணுங்கிறார். நாமசங்கீர்த்தனம் பண்ணுறதையும் இப்படி சொல்கிறது உண்டு. துக்காராம் மகாராஜ் எப்படி சொல்கிறார், பாகவதால் பஜனை பண்ணுவா. ராத்திரி திவச தியான ஹரிச்சே பஜன காயா வாச்சா மன பகவந்திங்கிறார். ராத்திரி பகல் தெரியாத பஜனை பண்ணுற பாகவதாலாம் உண்டே. கோபாலகிருஷ்ணபாத சுவாமிகள் மாதிரி விடிய 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 பஜனை பண்ணுறவாள்லாம் உண்டே. அப்படி எந்த ஒரு நிஷ்டையும் கால நேரம் கருதாமல், பலன் கருதாமல் பண்ணுறது. அப்புறம் என்ன, பகல்னு சொன்னால் விழிக்கிற நிலை, ஜாக்கிரதை. சாயந்தர நேரம்னா மயக்க நிலை, ராத்திரி தூக்க நிலை. இது எதுவுமே இல்லாமல் எப்பவும் ஒன்றை நினச்சுண்டே உலக விஷயத்தில் எந்த நாட்டமும் இல்லாமல் இருக்கிற ஒரு பாக்கியத்தை கொடு. அந்தி பகலற்ற நினைவு அருள்வாயே. பிரக்ஞை வரும்போது என்ன தெரியுமா பண்ணணும், ஒன்றை மட்டும் பாடணும். அதுவும் எப்படி பாடணும், இனிய தமிழால் பாடணும். அம்புவி தனக்குள் வளர் செந்தமிழ் வழுத்தி உன்னை. இனிய தமிழால் பிரேமையோட அன்போடு துதிக்க மனம் அருள்வாயே. அன்போடு எப்போ துதிக்க முடியும்னு கேட்டால் அர்த்தம் புரிஞ்சுண்டு அந்த பாவத்தை நினச்சி பார்த்து பகவானை நினச்சிண்டு அவர் கருணையை நினச்சிண்டு பாடும் பொழுது அன்பு வந்துடும் இல்லையா. அது மாதிரி எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுன்னு கேட்குறார். அப்புறம் என்ன, தபஸு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமும் அது செயலாக்கமாகவே ஆகணும். வந்து போகிறதா இருக்கக்கூடாது. நாளையிலேருந்து நான் இவ்வளோ ஜபம் பண்ண போகிறேன், நாளையிலேருந்து திரிகால சந்தியாவந்தனம் பண்ண போகிறேன், நிறைய காயத்ரி ஜபிக்க போகிறேன், நிறைய ராமநாமா சொல்ல போகிறேன், நிறைய பஞ்சாக்கரணம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது பண்ணாமல் இருக்கிறதுன்னு உண்டோ இல்லையோ. தபஸுங்கிறது என்ன தெரியுமா, நம்ம சுவாமி சொல்கிறார் சத்குரு ஞானானந்த பகவான். ஏதோ காட்டில் போய் உட்காந்து காய்கனி கழிகள் சருகுகள் சாப்பிட்டுண்டு இருக்கிறது தபஸுன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கா. உலக வாழ்க்கையில் இருந்துண்டு
தனக்கு ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களால் மனசு தளர்வு இல்லாதபடிக்கு பகவத் பக்தியில் உறுதியோடு இருந்து யாருக்கும் மனசாலும் வாக்காலும் செயலாலும் துன்பம் இழைக்காமல் இருந்துட்டா அது தபஸ்ங்கிறார். அப்படி பகவத் கைங்கரியம், குரு கைங்கரியம், லோக கைங்கரியம் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த எண்ணம் நிரந்தரமாக இருக்கணும். தங்கிய தவத்து உணர்வு, அந்த உணர்வு தங்கணும். அதனால எனக்கு சரீர பந்தம் ஆசாபாசங்கள்லேருந்து விடுதலை கிடைக்கணும். தங்கிய தவத்துணர்வு தந்து அடிமை முக்தி பெற சந்திர வெளிக்கு வழி அருள்வாயே. புருஷ சுத்த மந்திரத்தில் பகவானுடைய விராட் ரூபத்தில் இருக்கிற மனசுலேருந்து சந்திரன் வந்ததுன்னு சொல்கிறது. சந்திரனுக்கு மனோகாரகன்னே ஒரு பேர் உண்டு. அதனால சந்திரனுடைய சலனம் இருக்குல்ல, அதுக்கேற்றாப்பில் மனசு மாறும்னு சொல்லுவாள். ஆனால் அமாவாசை அன்னைக்கு மனசு அதனால ரொம்ப விசித்திரமாக நடந்துப்பான்னு சொல்லுவாள். பௌர்ணமி அன்னைக்கு தெய்வ வழிபாடு தியானம் பண்ணும்போது மனசு அடங்கும்னு சொல்லுவாள். இப்போ சந்திர வெளிக்கின்னு சொல்கிறது எதுன்னா, மனம் அடங்கின எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலை கொடு. தங்கிய தவத்து உணர்வு தந்து அடிமை முக்தி பெற சந்திர வெளிக்கு வழி அருள்வாயே. இதெல்லாம் ஸ்பிரிச்சுவலாகவே கேட்டுவிட்டாரே. லௌகீக ஜனங்களாம் என்ன பண்ணுவா அப்படின்னா, அவர் சொல்கிறார், முதல்ல பக்தி, அப்புறம் லௌகீகங்கிறார். முதல்ல ஆன்மீகம், அதுக்கப்புறம் உலகியல். ஏன் அப்படின்னா, உலகியல் முதல்ல வந்ததுன்னா அதில் இந்த சகதியில் முழுகி போயிடுவோம். பக்தி வந்ததுக்கப்புறம் சகல சௌக்கியம் வந்தாலும் அதில் பற்று இருக்காது. அது பகவத் கைங்கரியத்துக்குன்னு வந்துவிடுமா. அதனால புலநடக்கத்தை கேட்டுவிட்டார், தபஸ் பண்ணணும்னு கேட்டுவிட்டார், உன்னை இனிமையாக பாடணும்னு கேட்டுவிட்டார். அதுக்கப்புறம் அந்த மாதிரி கைங்கரியம் பண்ணிண்டு உன்னை பாடின்னு இருக்கிறவாளோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் தெரியுமா? அவளுக்கு போக வர வண்டிகள்லாம் கிடைக்கணும். அந்த காலத்தில் பல்லக்கு தானே, பல்லக்கு தூக்கிண்டு சௌக்கியமாக அவளுக்கு எல்லா விதமான ஹானரும் ராயல் ரிசப்ஷன்னு சொல்லுவோமே, அது மாதிரி தண்டிகை கனப்பவுசு பவுஷுங்கிறோமே, என் திசை மதிக்க, எங்கே போனாலும் அவளுக்கு மதிப்பும் மரியாதையும். சாதுக்கள் பாகவதாள்னு மரியாதை கொடுக்கணும். அவள் அந்த வசதியினாலேயோ அந்த மரியாதையினாலேயோ மனசு தளராமல் இருப்பாள். ஏன்னா பகவான் அனுகிரகத்தை முதல்லையே புலன் அடங்கிடுத்து தபஸு பண்ணுறா, நாம சொல்கிறா, பஜனை பண்ணுறா, திருப்புகள் பாடுறா. அப்போ இத்தனை சௌரியங்கள் வந்தால் மனசு அதில் ஆடாது. அதனால அப்படி இருக்கிறவாளுக்கு எல்லாம் கிடைக்கணும். அவள் சாப்பாடுக்கு திண்டாடப்படாது, கஷ்டப்படப்படாது. எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறார். தண்டிகை கனப்பவுசு எண்டிசை மதிக்க வளர் சம்பிரம விதத்துடனே அருள்வாயே. சத்சங்கத்துக்கு வரத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கா மக்கள்லாம்? அவள்லாம் தன்னையே சொல்லிப்பா மகான்கள்லாம், லௌகீக போகமே வாழ்க்கைன்னு இருந்துட்டேன் முருகா. அந்த மனசு அதை தாண்டி உங்ககிட்ட ஈடுபட்டு லயமடைய வேணுங்கிறார். மங்கையர் சுகத்தை வெகு இங்கிதம் எனுற்ற மனம் உந்தனை நினைத்து அமைய அருள்வாயே. அப்புறம் ஒரு பிரார்த்தனை பண்ணுற, லோகக்ஷேமத்துக்காக தினம் வேண்டிக்க வேண்டியது ஒத்தொத்தருக்கும் கடமை. உலகம் எல்லாம் நன்னா இருக்கணும், அத்தனை பேர் சௌக்கியமாக இருக்கணுங்கிறத சொல்கிறார். நாட்டை நல்லவர்கள் ஆளணும், ராவும் பகலுமாக ஜனங்களோட க்ஷேமத்துக்கு அவர்கள் உழைக்கணும். அதுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு சாதுக்கள் மகான்களை அண்டிண்டு ஜனங்களுக்கு நல்லது பண்ணணுங்கிறார். மண்டலிகன்னு அரசர்கள் ராப்பகலும் வந்த சுபரக்ஷை புரி வந்தனைய புத்தியினை அருள்வாயே. அந்த காலத்தில் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜ குருக்கள்னு இருந்தா, சாஸ்திரம் தெரிஞ்சவா, வேதம் தெரிஞ்சவா, ஜனங்கள் எல்லாருக்கும் பேதம் இல்லாமல் நல்லது பண்ணுறவா, ஆசாபாசங்கள் இல்லாதவா, தவ வாழ்க்கை வாழக்கூடிய யோகிகள் அப்படி இருந்தா நிறைய சரித்திர பிரமாணம் இருக்கு. சமர்த்த ராமதாசரை குருவா வச்சுதான் சிவாஜி அப்பேற்பட்ட ஒரு ஹிந்து ராஷ்டிரம் ஸ்தாபிச்சார். மகேந்திர பல்லவன் மனம் மாறினதுக்கு அப்புறம் அப்பர் சுவாமிகள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டார். மனம் மாறின நின்ற சீர் நெடுமாறன் ஞானசம்பந்தரோட வார்த்தையை கேட்டார்னு இருக்கு இல்லையா? அது மாதிரி நாட்டை நல்லவா ஆளணும், பக்தியோடு இருக்கணும், அவளுக்கு சாதுக்களோட ஆலோசனை கிடைக்கணும்னு சொல்கிறார். சொல்லிட்டு
எல்லா பிரார்த்தனையும் முடிச்சுண்டு அழகான ஒரு விஷயம் சொல்கிறார். கொங்கில் உயிர் பெற்று வளர்த்தென் கரையில் அப்பர் அருள் கொண்டு உடல் உற்ற பொருள் அருள்வாயே. பெரிய புராணத்தில் லீலை ஒன்று சொல்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவினாசிக்கு வந்திருக்கார். அங்கே ஸ்நானத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிற ஒரு பெரிய ஏரியில் ஸ்நானத்துக்கு போகிறார். திருக்குளிப்புத்தூர் ஏரின்னு பேர். அக்ரஹாரத்தில் போகும்போது இந்த பக்கத்தில் ஒரு வீட்டில் மேலதாளம், ஒரே சந்தோஷம். அந்த பக்கத்தில் ஒரு வீட்டில் அழுக. என்னன்னு விசாரிக்கிறார். இந்த வீட்டு பையனுக்கு இன்றைக்கி உபநயனம் பூணல் போடுறா. ஆஹா, அவள் சந்தோஷமாக இருக்கா. இவா ஏன் அழுறா? அந்த பையன் வயசுலேயே இவாளுக்கு ஒரு பையன். 2 பேரும் குளிக்க போனால் இந்த ஏரியில் அப்போ நிறைய ஜலம் இருந்தது, இப்போ கொஞ்சமாக இருக்குது. அப்போ ஒரு முதல்ல இருந்தது, இந்த பையனை இழுத்துட்டு போயிடுத்து. அவன் இருந்திருந்தால் இன்றைக்கி அவனுக்கும் உபநயனம் பண்ணி வச்சுக்கலாமேன்னு நினச்சி அழறா. அது எப்போ நடந்தது? அது பல வருஷம் ஆச்சு அப்படிங்கிறான். ஒருத்தர் அழறது பொறுக்க முடியாத சுந்தரமூர்த்தி சுவாமி அந்த ஏரிக்கிட்ட வந்து அவினாசி லிங்கம் பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணுறார். பிள்ளையை தரச் சொல்லு காலனையேன்னு பாடுறார். பிரம்மதேவன் சரீரம் கொடுத்தாராம், யமன் வந்து உயிர் கொடுத்தாராம். அப்போ அந்த ஏரியில் ஜலம் வேணுமே, அப்போ தானே முதல்ல கொண்டு வந்து கொடுக்கும். வருணன் ஜலத்தை கொண்டு விட்டாராம். முதல்ல வந்து அந்த பையனை இன்றைக்கி இருக்கிற வயசுக்கு துப்பிட்டு போயிடுத்தான். சுந்தரமூர்த்தி சுவாமி அந்த பையனை வாத்தில் கொண்டு சேர்த்து அவனுக்கு அவரே உபநயன சம்ஸ்காரம் பண்ணி வச்சாருன்னு பெரிய புராணத்தில் இருக்குது. அந்த மாதிரி நீ அடியார்களுக்காக நீ என்ன வேணால் பண்ணுவியே, உங்கள் அப்பா என்ன வேணால் பண்ணுவாரே, இந்த அருள் எனக்கும் காட்டுங்கிற. இறந்து போன குழந்தையோ உயிர்ப்பிக்கக்கூடிய அப்பாவோட பிள்ளை இல்லையா, அதனால் உன்னோட அருள் எனக்கு வேணுமப்பா. அந்த ரகசியத்தை சொல்லுவோம். எப்படி அப்பாவும் பிள்ளையுமா நீங்கள் அனுகிரகம் பண்ணுற அடியார்களுக்கு. கொங்கில் உயிர் பெற்று, கொங்கு தேசத்தில் தானே இருக்கு அவினாசி. கொங்கில் உயிர் பெற்று வளர்த்தென் கரையில் அப்பர் அருள். அப்பருங்கிறது இந்த இடத்துல பரமேஸ்வரன். உடல் கொண்டு உற்ற பொருள் அருள்வாயே. முதல்ல பிள்ளையார் சொல்லிட்டார் இல்லையோ, திருப்பி பிள்ளையாரில் முடிக்கிறார். அப்பேற்பட்ட உங்கள் குடும்பமே அப்பேற்பட்ட குடும்பம்பா. புலனடக்கம் உள்ள குடும்பம், தபஸ் இருக்கிற குடும்பம், அனுகிரகம் பண்ணுற குடும்பம், கருணை உள்ள குடும்பம் அப்படி சொல்லிட்டு, குஞ்சர முகற்கு இளைய யானை முகனான விக்னேஸ்வரன் தம்பி, இளைய கந்தன் என வெற்றி பேரி கொங்கணகிரி கொள்வளர் பெருமாளே முருகா அருள்வாயே. அப்படி லோகக்ஷேமத்துக்காக, ஜனங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்காக, நாட்டை நல்லவ ஆட்சி பண்ணுறதுக்காக, சாதுக்கள் பாகவதாலாம் நன்னா இருக்கிறதுக்காக, அடியார்கள்லாம் தபசு பண்ணுறதுக்காக, இவ்வளவுக்கும் சேர்த்து முருகப்பெருமான்கிட்ட ரணுகிநாத சுவாமி வேண்டிக்கிறார். நம்மளும் அந்த பிரார்த்தனையை பண்ணி இந்த திருப்புகழை பாடுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. ஞானானந்தா ஞானானந்தா சத்குரு